இப்போ நல்ல வர நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. டென்ஷன் சொன்னது புரிஞ்சா? அது எல்லாமே புரிஞ்சா? ஓகே. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லயே இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருந்தா மோஷன்லயே இருக்கும். ஆனால் இந்த நியூட்டன்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அரிஸ்டாட்டில் ஃபேலசின்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? அரிஸ்டாட்டில் ஃபேலசி. அரிஸ்டாட்டில்னு ஒரு ஃபிலாசபர் மாதிரி இருந்தார், கரெக்டாக. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு பந்து எடுத்துக்கோ, அந்த பந்தை உருட்டுனா அது போய்கிட்டே இருக்குமா? நின்றும். கரெக்டாக இல்லையா? அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஒரு ஆப்ஜெக்டை நீ கண்டினியூஸாக மோஷனில் வைக்கணும்னா உனக்கு கண்டிப்பாக என்ன தேவை? ஒரு ஃபோர்ஸு. இப்போ நான் இந்த பெண்ணை வந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா பின்னால என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? தள்ளிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஃபேன் வந்து நான் ஆன் பண்ணா சுத்திக்கிட்டே இருக்குமா? ஏன்னா பின்னாடி நம்ம ஒரு கரண்ட் கொடுக்குறோம், கரெக்டா? இது இந்த ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. இப்போ ஒரு ஃபேன் சுவிட்ச் இருக்கு, இந்த ஃபேன் சுவிட்சை நீ என்ன பண்ணிடு? ஆஃப் பண்ணிடு. இவர் என்ன சொன்னாரு? அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்கணும், நமக்கு பின்னாடி இருந்து என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபோர்ஸ் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டேன். எலக்ட்ரிசிட்டி ஃபோர்ஸ் கொடுக்கல, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நான் கொடுக்கல. அப்போ பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் கொடுக்கல. அப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆயிடுச்சு? ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. சொல்றது புரியுதா இல்லையா? அப்போ அரிஸ்டாட்டில் இதான் சொன்னாரு, ஒரு ஆப்ஜெக்டை நீ மோஷன்லேயே வைக்கணும்னு என்ன கொடுக்கணும்? ஒரு ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் என்ன ஆகும்? அது வந்து மோஷன்லேயே இருக்கும். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க காலத்தில் பார்த்தோன்னா யார் வந்துட்டார்னா, கலீலியோ கலீலி. கேள்விப்பட்டிருக்கியா? ஓகே. கலீலியோ கலீலி வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தால் ரெஸ்ட்லேயே இருக்கும், மோஷன்ல இருந்தால் மோஷன்ல இருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் வச்சிடுறாரு. எப்போ வரைக்கும்னா எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? ரெஸ்ட்ல இருந்தால் ரெஸ்ட்ல இருக்கும், மோஷன்ல இருந்தால் மோஷன்ல இருக்கும். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு பந்தனி அடிச்சு விடுறேன்னு வச்சுக்கோயே, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். அப்போ நீ என்ன சொல்ற? சார் அடிச்சேன் சார், நின்றுச்சே. அப்போ அவர் என்ன சொல்றாரு? பின்னாடி பார்த்தா அந்த பந்து பின்னாடி கிராவிட்டி இழுக்குது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க? இழுக்கிறாங்க. அப்போ சப்போஸ் இதெல்லாம் இல்லை, அதாவது பேசிக்கலி ஸ்பேஸ்ல வந்து ஃப்ரிக்ஷன் இருக்காது, கரெக்டா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு சொன்னா, நீ ஒரு பந்தை எத்துறன்னு வச்சுக்கோ, அந்த பந்து என்ன ஆகும்? அதே வேகத்துல போய்கிட்டே இருக்கும். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன இல்லை? ஆக்ட் ஆகல. அப்ப இது வந்து இவங்க ஸ்பேஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பாங்க போல. அதனால என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஆனா நம்ம உலகத்துல எது லாஜிக்கல்? அரிஸ்டாட்டில் சொன்னது லாஜிக்கலா, கலீலியோ சொன்னது லாஜிக்கல்? அரிஸ்டாட்டில் சொன்னது. ஏன்னா நீ ஒரு பந்த உருட்டுறன்னா என்ன கொஞ்ச நேரத்துல. அப்ப கலீலியோ என்ன சொல்றாரு? தம்பி அதுல என்ன ஆக்ட் ஆகுது? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால என்ன ஆயிடுச்சு? அது ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அதே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல, அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வராது. அப்ப இதே லாவை அப்படியே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அப்படின்னு போட்டு நியூட்டன் பேஸ்ட் பண்ணிட்டாரு. சரியா? கலீலியோ வந்து இதோட பேர் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லான்னு வச்சிருக்க மாட்டாரு. கலீலியோ சொன்னப்ப இது பேர் லா ஆஃப் இனர்ஷியா. என்னது? லா ஆஃப் இனர்ஷியா. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாரு? இது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. என்ன சொல்லுது? ஸோ இதே தான் கலீலியோ சொன்னாரு, இவர் அதே சொல்றாரு. எல்லா பாடி ரெஸ்ட்ல இருந்தா மோஷன்ல இருந்தா, அதாவது நீ ஒரு தடவை எத்தி விட்டனா போய்கிட்டே இருக்கும். இவரை யாருமே எத்தாம விட்டுட்டாங்க. சரியா? தம்பி நீ அடிச்சதே காப்பி, இதுல எதுக்கு வாய் பேசு? ஓகே. என்ன சொல்றாங்க? unless it is compelled by some external force. கம்பல். சரியா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்மளை கம்பல் பண்ணிட்டு நீ நில்லு அப்படின்னு சொல்ற வரைக்கும் என்ன ஆகும்? நீ விட்டுருந்தனா போய்கிட்டே இருக்கும். ஈவன் கலீலியோ பார்த்தோன்னா ஒரு சில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு இது வச்சிருப்பாரு, இதுல வந்து பந்து எப்படி உருட்டுவார், அது போய்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது போய் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் போய் என்ன இருக்கும்? நின்று இருக்கும். நின்னதுக்கு ரீசன் என்ன சொல்லுவார்? ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாரு? இந்த தகடை தூக்கி இப்படி ஏற்றிருப்பாரு. அப்போ பந்து ஏறுதா இல்லையான்ட்டு பார்ப்பாரு. அப்ப இந்த பாடிக்கு இந்த ஒரு ஃபினாமினா இருக்குன்னு சொன்னா இது பேர் தான் என்னன்னா இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நம்ம தமிழ்ல சொன்னோம்னா சோம்பேறித்தனம். அவ்வளவுதான். சரியா? ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவான்? தூங்கிட்டே இருப்பான். பப்ஜி விளையாண்டிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவான்? எப்போ வரைக்கும்?
பின்னாடி அம்மா வந்து பொண்ணில அடிச்சு எழுந்துடுறா வேலையை பாடுறா 10 மணி ஆயிடுச்சு தூங்கிட்டு இருக்கேன். அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வர வரைக்கும் என்ன ஆகும்? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கும், மோஷன்ல இருந்தா வீட்டுல இருந்து போன் வர வரைக்கும் ஊர் சுத்த போன பையன் சுத்திக்கிட்டே தானே இருப்பான். அதே தான் சரியா. அப்ப பொதுவா பார்த்தனா ஒரு மனுஷன் வந்து அந்த இனர்ஷியாவை ரொம்ப விரும்புவான். நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கணும் அப்படி இருந்தா போதும். அது பேசிக்கலி என்ன சோம்பேறித்தனம், நீ உன்னை மாத்துறதுக்கு ரெடியா இல்லை, அதான் சோம்பேறித்தனம். இப்போ என் டியூஷன்ல பார்த்தா அப்படிதான் இருக்கும். நீ வந்து இந்த பாட்டில் இங்க பாக்குறேன்னு சொன்னா நீ அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தாலும் அது அங்கேயே தான் இருக்கும். அன்லெஸ் அன்டில் டியூஷன்ல வந்து ஏதோ பண்டிகை வர காரணத்தினால இங்க இருக்கிறது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் வச்சான். சரியா. அடுத்து என்ன ஆகும்? நம்ம டியூஷன் கிளீன் பண்ற ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கும். டியூஷன் கிளீன் பண்ற அப்படின்னு சொன்னா அப்படியே இந்த ரூமை கிளீன் பண்றப்ப இங்க இருக்க பொருள்லாம் அங்க போகும், அந்த ரூம் கிளீன் பண்றப்ப அந்த பொருள் அங்க போகும், அங்க இருந்து இங்க ஒரு கடைசியில் திரும்பி இங்கேயே வந்து நின்றும். ஓகே. பட் இனிமேல் வந்து யாராச்சும் ஏன்டா நீ வெட்டியா உட்காந்துருக்க அப்படின்னா நீ சொல்லு, நான் இனர்ஷியாவை ஃபாலோ பண்றேன். ஓகேவா? சரி, இல்லைன்னா நீ வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சு பேசுறேன்னு வச்சுக்கோ. யாரும் சொல்லுங்க ஏன்டா சும்மாவே உட்காந்துருக்க அப்படின்னா நான் சும்மா உட்காரல, நீங்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தப்பா வச்சிருக்கீங்க. 3 சுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா? அப்ப நல்லா பாரு, நம்பரை பொறுத்தவரை 3 சுத்துதான். 3ல இருந்து பார்த்தா நம்ம சுத்துறோம். அப்ப நீங்க 3ல இருந்து பாருங்க நான் என்ன வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா இல்லையா? அப்ப வந்து நீங்க பாக்குற ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தப்பானது தவிர்த்து நான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கேன், நான் ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே. இப்ப நியூட்டன்ஸ்ல என்ன சொல்லுது? இஃப் நெட் ஃபோர்ஸ் 0, ஃபோர்ஸே ஆக்ட் ஆகல அப்படின்னா ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்? 0. அதாவது நெட் ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலன்னு அர்த்தம் கிடையாது. நெட் ஃபோர்ஸ்னா டோட்டல் ஃபோர்ஸ் தான் என்ன ஆகுது? 0. சொல்றது புரியுதா? அதாவது யோசிச்சு பாரு, இப்போ என் கையை பிடிச்சி ஒருத்தவங்க இங்கிட்ட 2 நியூட்டன் ஃபோர்ஸ்ல இழுக்கிறான், இன்னொருத்தவங்க இங்கிட்ட 2 நியூட்டன் ஃபோர்ஸ்ல இழுக்கிறான். நான் மூவ் ஆக முடியுமா? 2 பேரும் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா? அப்ப என் மேல ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் தான் என்னது? 0. ஆனா என் உடம்பு மேல ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலையா? எனக்கு தான் தெரியும் 2 பேர் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்ப ஃபோர்ஸ் 0ன்னு அர்த்தம் கிடையாது. சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் தான் என்னது? 0. அப்ப ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலைன்னா வெலாசிட்டி எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட்யா. நீ ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்ல இருப்ப, மோஷன்ல இருந்தா ஏன்னா நெட் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு? 0. சொல்றது புரியுதா? அப்ப நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா வெலாசிட்டி என்ன? 0. சரி, கான்ஸ்டன்ட். இவங்க கூட சேர்ந்து நானு. சரியா? அப்ப இந்த கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கலாம்? கான்ஸ்டன்ட் வேல்யூ 0வா இருக்கலாம், இல்லனா ஏதோ ஒரு நம்பரா இருக்கலாம். புரியுதா இல்லையா? 0 இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். புரியுதா? அப்ப ஸ்டார்டிங்ல மோஷன்லயே இல்ல, அப்ப வெலாசிட்டினா 0. அப்ப அது வெலாசிட்டி 0வாவே இருக்கும். 60 ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்க, ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகல. யோசிச்சு பாரு, நீ போய்கிட்டு இருக்க, நீ ஆக்சிலரேட் கொடுக்குறியா இல்லையா வண்டியில? ஆனா வண்டி எதுல போகுது? 60 ஸ்பீட்லயே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு பின்னாடி சைடு வண்டி இழுக்குதோ அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணிட்ட? முன்னாடி ஒரு ஆக்சிலரேட்டிங் ஃபோர்ஸ் கொடுத்துட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸ் என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்ப நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுது பாடியில? 0. அப்ப நெட் ஃபோர்ஸ் 0னா ஸ்பீட் எப்படி இருக்குது? கான்ஸ்டன்டாக இருக்குது. சார், மூவிங் பாடியா இருந்தா வெலாசிட்டி அது டிஸ்பிளேஸ்மென்ட் சேஞ்ச் இருக்கும். ஆமா தம்பி, இப்போ யோசிச்சு பாரு, நீ 60 ஸ்பீட்ல போறன்னு வச்சுக்கோ, ஏன் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் தானே? ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்னு போட்டுக்கோ. நீ ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல 10 போயிருக்க, 10 மீட்டர் போயிருக்க 10 செகண்ட்ல. சரியா? நல்லா பாரு தம்பி, இதுக்கு பதில் சொல்லு. நீ 10 செகண்ட்ல 10 மீட்டர் போயிருக்க, அப்போ வெலாசிட்டி என்ன? 10. ஓகே. 20 மீட்டர் 20 செகண்ட்ல போயிட்ட, அப்போ வெலாசிட்டி என்ன? 20யா? சரி, நல்லா பாரு, இங்க எவ்வளவு வந்துச்சு? 1 மீட்டர் பர் செகண்ட். இங்க எவ்வளோ? இங்க எவ்வளோ? அப்ப நீ மூவே பண்ணலன்னு அர்த்தமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. சரி, வெலாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு சொல்லல, ஆனால் டிஸ்பிளேஸ் ஆகிற அந்த ஸ்பீட் எப்படி இருக்குது? கான்ஸ்டன்டாக இருக்குது. சரியா? அப்போ இந்த கேஸ் என்னன்னா வெலாசிட்டி இஸ்
கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது பாடி மேலே? நெட் ஃபோர்ஸ் 0 ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே.